வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பூர்ணச்சந்திர பாரதி பேசுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ஸ்கேம் ரொம்ப எல்லார் மக்கள்கிட்டையும் என்னதுன்னா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட பசங்க இல்ல பொண்ணுங்க படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன செக்ஷன்ஸ் படிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸை எமிஷ் மூலமாகவோ இல்லைன்னா பக்கத்துல இருக்க டியூஷன் சென்டர் மூலமாகவோ இல்ல எஜுகேஷன் கன்சல்டன்சி மூலமாகவோ அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பேரண்ட் ஆகிய உங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம், உங்க பையன் இந்த கிளாஸ் தானே படிக்கிறான், இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான், இங்கதான் இந்த அடுத்து இந்த கிளாஸ் தானே போக போறான், பேர் இதுதானே, அப்பா பேர் இதுதானே, அம்மா பேர் இதுதானே அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 35,000 என்னதுன்னா உங்க பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், ஸோ நாங்க ஒரு QR கோடு அனுப்புறோம், நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மக்களும் என்ன செஞ்சு அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னனே, ஓ உண்மைதான் சொல்றாங்க போலன்னு நம்ப ஆரம்பிச்சுறீங்க. நம்ப ஆரம்பிச்சு அவங்க அனுப்புற அந்த QR கோடையோ இல்ல அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனையோ நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் அவங்களுக்கு போயிருது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 16 to 17 கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்க ரிசீவ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா டைரக்டா உங்களோட இந்த மாதிரி போன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு ஸ்கூல் வழியாகவோ இல்லைன்னா ஸ்கூல் வழியா தான் வரும். அதனால இந்த மாதிரி ஒரு போன் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உடனே நான் ஸ்கூல்ல போயிட்டு பார்த்து நேரடியா கேட்டு நான் வாங்கிக்கிறேன், நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிருங்க. யாருமே அவங்க சொல்ற QR கோட ஸ்கேன் பண்ணாதீங்க. அதே போல அவங்க சொல்ற ப்ரொசீஜர்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி சப்போஸ் அதை மீறி நீங்க டச் பண்ணிட்டீங்க இல்ல அவங்க சொல்றத நீங்க பணத்தை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் 1930 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா www.cybercrime.gov.in அப்படின்ற நம்ம போர்ட்டல்லையும் போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுங்க. எந்த ஒரு லிங்க் அவங்க சொல்ற எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதீங்க.